जय गुरुदेव। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। இந்த சீக்ரெட் டாக்டரின் புக்கு பற்றி மாஸ்டர் ஸ்பீச்சு 1995 ஜான்வரியில் சொல்லியிருக்கேன். மேடம் பிளாவட்ஸ்கி அந்த புக்கு எழுதும்போது பாரிஸில் இருந்தாங்க. அவங்க அவள் எழுதுகிற அந்த இடம் ஒரு உடஞ்ச சேரு, ஒரு சின்ன பலகை மாதிரி ஒரு பெஞ்சு, அப்புறம் பாழடைஞ்ச ரூமு, அதில் தான் உட்காந்து அந்த எழுதினான். அதில் மேடம் சொன்ன அது சென்டென்ஸ் எல்லாம் மேடத்தோட சொந்தம் கிடையாது. அவங்களுக்கு அந்த விஷன் வர வர அவங்க எழுதினாங்க. 1885லலாம் அப்போல்லாம் உடம்புக்கு இந்த வலிக்கெல்லாம் கூட மாத்திரை கிடையாது. அவளுக்கு கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், உடம்பெல்லாம் ரொம்ப வலி, அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் ஆகிடுவா. அப்பப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவா. கோமா ஸ்டேஜுக்கு போனால் 1 ஹவர் 2 மணி நேரம் அப்படின்னு ஹவர்ஸில் அந்த ஸ்டேஜில் இருந்துருவா. அப்புறம் எழுத ஆரம்பிக்கும்பா. அப்போ ஒரு கப்பு டீ தான் அவள் ஆகாரம். அது கூட இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட சரியாக கிடைக்கல. நம்ம அந்த ஸ்டேஜில் அந்த சங்கல்பம், இதை எப்படியும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு திட சங்கல்பம், அந்த திட சங்கல்பத்தை தான் நம்ம எப்போதும் நினச்சிட்டே இருக்கணும். இதுதான் ரே நம்பர் 1 சொல்கிறது. நம்ம என்னென்னா ஒரு ராமகோட்டி புக்கு எழுதணுன்னா கொசு கடிக்கிறது, அது இல்லை இது இல்லை, என்னென்னவோ வேண்டாத இதெல்லாம் சொல்கிறோம். ஒரு செகண்டு அவள் எழுதுகிற அந்த மனசால் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாக்க அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எழுதியிருக்கா அப்படிங்கிறது நல்லா புரியும். அன்பேரபிள் பெயின் ரெஃபரன்ஸு கூட எதுவும் புக்கெல்லாம் அவளுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி தான் அந்த புக்கு எழுதினான். இப்போ மந்திர சாஸ்திரம் எல்லாம் அந்த சான்ஸ்கிரிட்டில் புக்கு எழுதுகிறாள்ல, அதில் நிறைய அந்த ஒவ்வொரு அட்சரத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ ஆன்னு எழுதுகிறான்னு வைங்களேன், அந்த ஆவுக்கு பக்கத்தில் அதுக்கு உண்டான தேவதை, அந்த தேவதைக்கெல்லாம் என்ன ஆயுதம் அப்படிங்கிறத அவள் சான்ஸ்கிரிட்டில் அப்படியே எழுதிட்டு வருவாள். அப்போ ஒவ்வொரு அட்சரம் அந்த இதுக்கும் விசேஷமான ஒரு பொட்டன்சி, விசேஷமான ஒரு சக்தி இருக்குது. நம்ம அந்த சக்திக்கு மருந்தாக உபயோகப்படுத்துகிற பவர் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் அந்த எல்லாம் அந்த ஹோமியோபதியில் மருந்து பண்ணினான். அது ஹோமியோபதியில் மருந்து எப்படி வேலை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கே தெரியாது. அது பதார்த்தத்து மேலே வேலை பண்ணுறது. இப்போ காரம் இருக்குதுன்னா ஒரு துளி 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 ஒரு துளி காரம் வாயில் போட்டுட்டாலும் அப்படியே அது காரம் ரொம்ப ஜாஸ்தி தாங்காது நமக்கு. இப்போ அந்த ஹோமியோபதி மருந்தெல்லாம் இன்னும் அப்படின்ட்டு கோடிக்கணக்கில் அதை டைல்யூட் பண்ணி தான் அது மருந்து கொடுக்குறா. இது ஒரு அற்புதமான சயின்ஸு. இதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் நன்னா புரிஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு நான் அதை கிரகிச்சிக்க முடியும். நான் தப்பாக சொன்னால் அது உங்களுக்கும் மனசில் அது பதியாது. இது ஐன்ஸ்டீன் 1945 ஆகஸ்ட் 9 ஆட்டம் பாம் வெடிச்சது. அது டெஸ்ட்டு ஆச்சு. அது ஹிரோஷிமா நாகசாகி எல்லாம் குண்டு போட்டா. 2வது வேர்ல்டு வார் சங்கல்ப சக்தினால தான் சண்டை நடந்தது. பரம அணுவில் சக்தி இருக்குங்கிறது நிறைய பேர் அதை ஒத்துக்கலை. E = mc². இது 1905 சொன்னார். பதார்த்தத்தோட சங்கல்ப சக்தி இதில் அற்புதமான விஞ்ஞானம் இருக்குது. இது ஹிரோஷிமா இதிலலாம் ரொம்ப நிறைய லாஸ் ஆச்சு. இந்த சக்தி மனுஷால்ட்டையும் இருக்குது.
அதுதான் விவேகானந்தர் சொல்கிறார், எல்லா மனுஷாலும் பொட்டன்ஷியல் இருக்குது, தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி. நானும் அதை நம்பலை. ஆனால் ஹிட்லர் வந்து ரொம்ப நன்னா நம்பினர். ஐன்ஸ்டீன்ட்டு பரமாணு சக்தி வந்து சம்பவம் தான் அப்படின்னு சொல்லி நன்னா மனசில் பதிஞ்சிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். ஹிமாலயாவில் க்ரீன் பார்க் லாட்ஜுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இந்த மகா யாகமாக சம்மந்தப்பட்ட தாந்திரிக இதெல்லாம் அங்கே இருக்குது. இந்த ஏடுன்னு சொல்லுவாள், அதெல்லாம் அங்கே இருக்குது. முன்னாடி பிளாவட்ஸ்கி வந்து புத்தர்கிட்ட தான் இதெல்லாம் ஆன்ஷியண்ட்டாக எல்லாம் கற்றுண்டா. நம்பர் 4 வந்து க்ரீன் கலர் தான். இது வந்து 1905 தான் பிரபஞ்சத்துக்கு ஐன்ஸ்டீன் மூலம் தெரிஞ்சுது. ஆட்டமோட சக்தி இன்ஃபினிட்டி அளவு இருக்குது, அதுக்கு வந்து ஈடு இணையாக சொல்ல முடியாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வார் ஆயிடுத்து, செகண்ட் வார் ஆரம்பிச்சிடுத்து. ஹிட்லர் வந்து பவருக்கு வந்துட்டார். அப்போ வந்து ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, எல்லா சயின்டிஸ்டையும் ஒன்றா பிடிக்க வச்சுட்டு இது கண்டுபிடி, இதை நன்னா கண்டுபிடிக்கணும், இது நன்னா இது பண்ணணும், இதில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அவளெல்லாம் ப்ரெஷர் பண்ணி செய்ய வச்சார். அதில் ஒரு 100 சயின்டிஸ்ட்டுக்கெலாம் தலை பிச்சுக்கிற மாதிரி ஆகிடுத்து அவளுக்கு. அப்போ என்ன, ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அது ஒரு சங்கல்ப சக்தி. இப்போ நமக்கு கூட ட்ரெயினில் போனால் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கணும், ஏரோப்ளேனில் ஃபஸ்ட்டு ஏறணும், அப்புறம் வந்து பஸ்ஸில் போனால் ஃபஸ்ட்டு சீட்டில் போய் உட்காரணும். எல்லாம் இந்த ஃபஸ்ட்டுங்கிறது இந்த இன்ஹிரண்ட் டிவினிட்டி சக்தி. இது எல்லாருக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஒன்றுங்கிற நம்பர் யாராக இருக்கோ அவளுக்கெல்லாம் நிறையவே இருக்கும். ரேஸில் போனால் கூட ஃபஸ்ட்டு வரணும்னு. அதேமாரி இந்த சயின்ஸ்லேயும் இத்தாலியிலேருந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட வந்தாள் ஐன்ஸ்டீனுக்கு. ரொம்ப வந்து ஐன்ஸ்டீன் இருக்கிற இடத்துல ரொம்ப பயங்கரமான இது எல்லாம் பந்தோபஸ்தெல்லாம் பண்ணி எதுவுமே உள்ளே வர முடியாது, அப்படி ஒரு பந்தோபஸ்து பண்ணியிருந்தா. அப்படியுமே அவருக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது, டோன்ட் அட்டன் டு நோ மிஸ்ட்ரி ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஐன்ஸ்டீனுக்கே வந்தது அந்த. ஆனால் ஒன்று, ஐன்ஸ்டீனுக்கு தான் இதை கண்டுபிடிக்கிற பவர் இருந்தது. ஐன்ஸ்டீன் அன்றைக்கி கண்டுபிடிக்கலைன்னா இப்போ வரைக்கும் இதை யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. நான் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஐன்ஸ்டீனுக்கு ஒரு குருவெலாம் கூட பெக்குலரிட்டியாக வந்து நீ இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி குரு இல்லாமல் சொன்னான். அவர் வந்து பிரகிருத்தியில் இருந்த ஸ்வதர்மத்தை எப்படி பிடிச்சிட்டாருங்கிறத பார்த்துக்கணும். நம்பர் 2 பிரக்ஞா பிரேமா ரெண்டும் கலந்து ஐன்ஸ்டீன் ஒருவருக்கு தான் இருந்தது. ஐன்ஸ்டீனோட சுபாவம் வந்து ஸ்வதர்மா. அவர் வந்து லைட்டு போல் வேகமாக முன்னாடி போயிட்டே இருந்தார். நாம்ளும் அப்படி போகிறதுக்கு பழகிக்கணும். பிரக்ஞா பிரேமா அப்படின்னா அது வந்து 2 அப்படின்னா நம்பர் இல்லை. இப்போ அது வந்து நம்பர் நினச்சிட்டு நம்ம பிளாக் போர்டை பார்க்க வேண்டாம். ஸ்வதர்மம் எப்படி அவர் கேட்ச் பண்ணிட்டார், சுபாவம் லைட்டு வேகம், அந்த வேகத்துக்கு அவர் ஓடினார். அந்த மாதிரி போனால் தான் அவரால் அதை கேட்ச் பண்ண முடிஞ்சுது. இப்போ ஒரு இடத்துக்கு ஓடுறா, 2 பேரும் கிளம்பின இடத்துலேருந்து ஓடினா ஒருத்தர் ரொம்ப வேகமாக ஓடுவா, ஒருத்தர் கொஞ்சம் தான் ஓட முடியும். ஆனால் ஒன்று கண்டிஷன் என்ன, அவள் எங்கேருந்து ஆரம்பித்தா, ஒரே பாயிண்ட்லேருந்து தான் நான் ஆரம்பித்தா, ஈக்குவல் டிஸ்டன்ஸு. அப்போ ஒன்றா அந்த ஈக்குவலாக ஒரே இடத்துக்கு போயிடுவாள். இது ரிவர்ஸாக திங்க் பண்ணிப்பார், அவள் ஓடலை அப்படின்னா. இதே தான் ஃபாஸ்ட்டு இல்லைன்னா நம்மளால் முன்னாடி போக முடியாது.
அவன் முன்னாடி கொஞ்சம் போனாலும் நம்ம கொஞ்சம் மெதுவாக போனாலும் ரெண்டு பேரும் ஒரு இடத்த ரீச் பண்ணிடுறோம். இதை தான், இந்த கான்ட்ரடிக்டிய ஸ்டேட்மெண்ட்டை தான் நமக்கு ஸ்பிரிச்சுவலில் சொல்கிறான். என்ன, நீ ஒரு அடி அடித்து வச்சேன்னா சாமி உன்னை பார்த்து 10 அடி முன்பக்கமாக வருவ. ரிவர்ஸில் நீ ஒரு அடி எடுத்து வச்சா பின்னாடி வச்சேன்னா வந்து சாமியும் 10 அடி பின்னாடி போயிடுவார். இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த இதான் ஸ்வதர்மங்கிறது. விசித்திரமான சுச்சுவேஷன் வருது. கெலாக்ஸி எப்போதுமே மாறாது, அது கண்டென்ட்டு அப்படியே தான் இருக்கும். ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடி ஒரு 70 எக்ஸ்பீரிமெண்ட்லாம் நடக்கிறது, யுத்தமே நடக்கிறது. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இந்த போகிறது முன்னாடி போகிறது, அப்புறம் ஃபாஸ்ட்டு குறைஞ்சி கொடுத்து இது அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுடுவோம். ஆனால் ஐன்ஸ்டீன் அப்படி சொல்லலை. அதாவது தே ஆர் ஷுவர், காந்தியோட வேகம் மாறாது. ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார், ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்தார். லைட் கான்ஸ்டன்ட் பிகாஸ் தட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டார். அதன் சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டார். பிரக்ஞா பிரகிருதி தர்மத்தை தெரிஞ்ச వ్యక్తి ஆட்டமிக் எனர்ஜியை நன்னா பிடிச்சிட்டார். ஹிரோஷிமா நாகசாகிக்கு பாம்பு போடுறதுக்கு முன்னாடி கூட இது எல்லாம் ஹிமாலயாலேருந்து நிறைய இடத்துலேருந்து வேண்டாம் பாம்பு போடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னான். அப்புறம் இதை போட்டப்புறம் இவர் சொன்னார், ஐன்ஸ்டீன், ஐ ஹாவ் சீட் அப்படின்னு. சங்கல்பம், ரெண்டாவது பிரகிருதி, பிரகிருதியை அவர் ஃபாலோ பண்ணார். அப்போ குருஜி கிட்ட பாம்பேலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்தா. அப்போ வந்து ஏதோ எண்டோ மாணவ சரீரத்தை பற்றி கொஸ்டின்லாம் கேட்டா. மாணவ அபிவிருத்தி, மனுஷாலோட இம்ப்ரூவ்மெண்ட்டு என்ன பண்ணுறது, என்ன எண்டாலஜி அபிவிருத்தி பற்றி கேட்க வந்தா. அப்புறம் அதெல்லாம் குருஜிகிட்ட பேசின அப்புறம் ஒருத்தவங்க சொன்னான், நான் இங்கேருந்து நேராக போய் அந்த அந்த பிளேஸெல்லாம் போய் அவளை இந்த மாதிரிலாம் பண்ணாத, மாடர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போ அவர் குருஜி சொன்னார், அது மாதிரிலாம் பண்ணாத, தே ஆர் நேச்சுரல், நேச்சுரலாகவே இருக்கட்டும். இப்போ நம்மளாம் இருக்கிறது வந்து அன்நேச்சுரல், வி ஆர் அன்நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறார். அது கரெக்டு தான். நமக்குன்னு நம்ம சுயமாக எதுவும் பண்ணுறது கிடையாது. கர்மாங்கிறது ஆக்ஷன். ஒன்று பொட்டன்ட் ஆஃப் நம்பர் ஒன்றில் பிறந்தவா, 1ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த மாதிரி பிறந்தவாள்லாம் அவள் ரொம்ப சங்கல்ப சக்தி, பிரேரணை எங்கெங்கே இருக்கோ அவள்லாம் அந்த 1ஆம் தேதி பிறந்தவாளாக இருப்பாள். அதாவது ராமர், கிருஷ்ணர், மீராபாய் எல்லாம் டிவோஷன் ஸ்பிரிச்சுவலில் சங்கல்பம் ரொம்ப இருக்கும் அவளுக்கு. இதை வந்து பக்தி ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும். ராவணாசுரனும் வச்சா சண்டை போடுவான், இல்லைன்னா சாகடிப்பான், அப்படி தான். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு எனர்ஜியும் டிட்டர்மினேஷனும் ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் இல்லைன்னா நம்ம முன்னாடி போக முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தீவிரமான அம்பாள் பக்தர். ரொம்ப முண்டித்தனமாக அவர் காளிகா அம்பாளை பிரார்த்தனை பண்ணார். அம்மா நீ என் முன்னாடி வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தலையை டொக்குன்னு அடிச்சுப்பார். அம்மா வந்து அப்படி இருக்கிறவர் வந்து இந்த தோட்டாபுரின்னு வந்து ஒருத்தர் வந்து நான் அத்வைதம் சொல்லித்தரேன் அப்படிங்கிற. சரி, இவர் எல்லாத்துக்குமே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்மாட்ட போய் பர்மிஷன் கேட்பார். அப்போ போய் பர்மிஷன் கேட்டவுடனே சரி எடுத்துக்கோ அப்படிங்கிற. சரி எங்கிட்ட அம்மா வந்து பர்மிஷன் கொடுத்துட்டா அப்படிங்கிற.
சரி கண்ணை முடிக்கும் அப்படின்னு. இவருக்கு கண்ணை மூடினா காளிகாம்பாள் தான் ஏத்தாப்புல வரா மனசில். நான் என்ன பண்ணுறது, அம்பாள் தான் முன்னாடி வரா, அம்மா தானே வரா, நான் என்ன பண்ணுறதுன்னு. சரி அம்மா தானே வரா, ஓ மனசாலேயே ஒரு வாள் எடுத்து மனசாலேயே அதை கட் பண்ணிவிடும் அப்படிங்கிற. அப்படியே கத்தி எடுத்து கட் பண்ணிட்டேன். 40 வருஷம் சாதனை பண்ணினவர் ஒரு செகண்டில் அதை இது பண்ணணும் அப்படிங்கும்போது, பிரேக் பண்ணணுங்கும்போது டக்குன்னு பிரேக் பண்ணிட்டேன். இப்போ நம்மகெல்லாம் நிறைய கெட்ட பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்ம நினச்சிப்போம் இன்றைக்கி இந்த கெட்ட பழக்கத்தை விடணும் அப்படின்னு. இன்றைக்கி அமாவாசையாக இருக்குது, இன்னும் 2 நாள் கழிச்சு விடலாம், இதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே சொல்லி போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போமே தவிர, அந்த க்ஷணமே அதை விட்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறது கிடையாது. அடுத்தது வந்து ஹிட்லரை சொல்லணும். ஹிட்லர் வந்து கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா இல்லை சாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தார். பிரக்ஞா ஞானம் அப்படின்னா சங்கரை சொல்லலாம், சங்கரர் பகவானை சொல்லலாம். காம்பினேஷன் ஆஃப் டூ, அகம் பிரம்மாஸ்மி. அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, நீ இருக்கியே அப்படின்னு சொன்னார். உனக்கு உங்கள்கிட்டயே பிரம்மம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், அது நீ உனக்கு தெரியல, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீயே தர்மம், அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் 3வது கர்மா, ஆக்ஷன். இது ஆக்ஷன் வந்து பாஹ்ய ஜெகத்தில் நடந்தால் பிரபஞ்சம், அந்தர் அதாவது இன்னர் மனசில் நடந்தால் தியானம் அல்லது யோகம். சங்கல்பம் பிரக்ஞா நமக்கு தெரியாது. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு சர்ச் இருக்குது, அதான் அங்கே இருக்கிறதுலேருந்து இந்த வெள்ளைத்தோல் கருப்பு தோல் அதெல்லாம் அவளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல சவுத் ஆஃப்ரிக்காவில். அப்போ வந்து ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி ஃபாதர் நின்றுருக்கேன். அப்போ ஒருத்தர் அங்கே பிளாக்காக இருக்கிறவன் ஒருத்தன் வரான். அவன் இவன் இந்த சர்ச்சு ஃபாதர் நினைக்கிறார், இவன் நம்மகிட்ட வந்து கேட்டால் என்ன சொல்கிறது, இந்த சர்ச்சு வந்து கருப்பு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு. ரிலீஜியன் பீப்புளுக்கு எப்போதும் என்னது இல்லாத ஒரு அனுபவம் இருக்கிறதா பாவனை பண்ணுவாள். அவன் வந்து கேட்ட உடனே சொல்கிற, அவன் வந்து நிஜமாகவே வந்து வந்து கேட்டான், உனக்கு நீ பவித்திரமாக இல்லை, அதனால் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவனும் போயிட்டான். 40 நாள் கழித்து மறுபடியும் வந்தாக்க, அப்போ ஐயோப்பா 2 நாள் முன்னாடி தான் கிரைஸ்டே வந்தார் என்கிட்ட, நீயே சர்ச்சுக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டார்ப்பா, நானே சர்ச்சுக்கு போகல அப்படின்னு சொல்கிறான். நம்மளும் ஃபிசிக்கலாக நிறைய இது மாதிரி தப்புலாம் பண்ணுறோம். ஃபிசிக்கலில் எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. காலம் வந்து தூங்கின்னு இருக்கு, நிద్ర போயின்னு இருக்கு. காலமும் கவுண்ட்டும் ரெண்டும் ஒன்று தான், பக்கத்தில். டைம் அண்டு நம்பர் ரிலேஷன் தெரியணும் நமக்கு. 60 செகண்டு வந்து ஒரு மினிஷம், 60 நிமிஷம் வந்து 1 hour. டைம் இஸ் எ பொட்டென்ஷியல் ஆஃப் நம்பர். கவுண்ட் வந்து காலத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஜபம் எத்தனை நாள் பண்ணுறது, ஒரு மண்டலம் பண்ணுறது அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணி பண்ணுறோம். பிரக்ஞா கர்மா பீஜ ஸ்திதியில் இருப்பதை பற்றி நம்ம பேசுகிறோம். இது நமக்கு டெய்லி தெரியும் சயின்ஸு. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டியை பற்றி நிறைய பேரும் சகஜ தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணி ஆத்மசக்தியை இம்ப்ரூவ் பண்ணிப்போம். பிராகிருத சக்திங்கிறது பவர் ஆஃப் நம்பர்ஸ். 1 2 கவுண்ட்டு தெரியும். மனுஷி என்ன பண்ணாலும் அவ்யக்த வியக்த 2 ஜகத்து இருக்குது. அவ்யக்த ஜகத்து, வியக்த ஜகத்து.
இது கிருஷ்ணரும் பீஷ்மரும் 2 பேரும் நம்பர் 8. 2 பேரும் 7 மார்க்கத்தை தாண்டினவா. இந்த எண்டுலேருந்து அவ்வியக்திலேருந்து வியக்த ஸ்திதி போகிறதுக்கு போயிட்டாவா. எந்த அவதாரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் பரிபூர்ணமாக அவதாரம் ஆனார்? இது ரெண்டுத்தையும் தாண்டதுனால தான் அவள் அவதாரமானார். 8 + 8 ஷோடசக்கலை. பீஷ்மர் அமரத்துவம் இதாக அமரத்துவம் சித்தி பெற்றார். கிருஷ்ணர் அந்த மாதிரி கிடச்சிது. அரவிந்தோ நம்ம பௌத்திக ஸ்திதியில் நம்மளும் அமரத்துவம் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார். கான்செப்ட் என்னென்னா 12 காரணம் இருக்குது நம்மளோட துக்கத்துக்கெலாம். 12 காரணம் என்னென்னா 12 ராசி, 27 நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம், அப்போ 108 வரும். இதை மந்திர ஜபத்தில் 108 நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்பப்போ நம்ம சொல்கிறோம் 84 லட்சம் யோனிக்கு அப்புறம் நம்ம மனுஷ ஜென்மம் வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவலில் கோடி, சிஷ்ய கோடி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். சிஷ்ய கோடி அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள். 80 லட்சம் 84 லட்சம் அப்படின்னா லட்சியம். லட்சியத்தை நம்ம லட்சம் லட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். ஏழு மார்க்கமும் லட்சிய மார்க்கம், எல்லாருக்குமே இது கிடைக்கிறது. இதுதான் அந்த 7 நாளில் பாகவத சப்தாகம் அதெல்லாம் பண்ணுறோமே அது. நம்ம இதை ஏழையும் உபயோகப்படுத்தினாக்க நம்ம ஹாப்பியாக எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். நம்ம எப்போதும் ட்ராஜடியில் தான் நம்ம ட்ராஜடியிலையும் அன்ஹாப்பினஸ்லேயும் நீச்சமாக போயும் நம்ம கற்றுக்குறோம் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடத்தை. எப்படி ஹாப்பியாக ஆனந்தமாக நீ கற்றுக்குறியோ அப்போ மனுஷன் சூப்பர் ஹியூமன் எவல்யூஷனுக்கு முன்னாடி போயின்னு இருக்கோம்னு அர்த்தம். இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, கலியுகம் 4,32,000 வருஷம். அப்புறம் 8,64,000 வருஷம் துவாபர யுகம். இதையே 3 பங்கு பண்ணினா திரேதாயுகம். அதுக்கு 4 பங்குன்னா யுகசந்தி காலம். யுகசந்தி இப்போ 4 யுகமும் மொத்தமாக சுற்றுறது. ஆத்ம வித்யை சகசிய யுக பரியந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 4, 3, 2 12 மார்னிங் கார்த்தால செகண்ட்ஸு வித்தியாசம் ஆகும். கார்த்தால 12லேருந்து கார்த்தால 6லேருந்து சாயந்தரம் 6 12 மணி, மறுபடியும் சாயந்தரம் 6லேருந்து அடுத்த நாள் கார்த்தால 12 மணி நேரம். பிரம்ம ராத்திரிங்கிறோம். மனுஷாளுக்கும் இந்த ராத்திரிக்கும் சம்பந்தம் இருக்குது. யோக சாதனையில் இது லிங்கப் பண்ண முடியும். இதை செய்ய முடியுமா? முடியும். சகஜ கர்மா அப்படிங்கிறோம். சுவாசத்துக்கு தான் அந்த சகஜ கர்மான்னு சொல்லுவோம். நம்மோட கூடவே வர்றது சுவாசம்தான், போகும்போதும் சுவாசம்தான். இதனோட விதானம்தான் இதாகுது. 24 மணி நேரம். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 16 முறை சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு 21,600 பிரெத் எடுத்து விடுறோம். யோக சாதனையில் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் முன்னாடி சீக்கிரமாக அழைச்சிட்டு போகிறது.
இதுதான் உபயோகித்து 7 நாள்லேயே பாவத சப்தாகம்லாம் நடக்கிறது. அதை சொல்கிறான். ஒருத்த ஒரு தேவதைகிட்ட ஒரு ரிஷி போய் கேட்குறா. நீ தேவதை சொல்கிறா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்கு தரேன் அப்படின்னு. என்னோட ஆயுள் பிரமாணம் எத்தனை இருக்குது சொல்லு அப்படின்னா. என்ன ஒரு முகூர்த்த காலம்தான் இருக்குது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே வேண்டான்ட்டு அந்த ஒரு முகூர்த்த காலத்தில் அவர் எவ்வளோ உபயோகிக்க முடியுமோ அத்தனை உபயோகப்படுத்திட்டார். நம்ம எல்லாருமே 12 ராசியும் 27 ஸ்டாரு 4 பாகமும் எல்லாமே கிராஸ் பண்ணி தான் வரோம். மறுபடியும் இப்போ ஸ்கொயருக்கு வருவோம். வாக்கு சக்தி. வாக்கு சக்தினா வந்து 4: பரா, பசியந்தி, மத்தியமா, வைக்கிரி. இந்த 27 நட்சத்திரமும் இந்த நாளோட சேர்ந்தா 108 ஆகும். நம்ம எப்படி ஜீவிக்கணுங்கிறத 12 ராசி நமக்கு சொல்லித்தருது. வேதம் புரியறதுக்கு ஜோதிஷம் முக்கியம். நம்ம ஜோதிஷத்தை அந்த மாதிரி ஆங்கிளில் உபயோகிச்சுக்காம எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ மெட்டீரியலுக்காக என்னென்ன வேணும்னு அதுக்காக உபயோகிச்சுக்கிறோம். ஆகாசத்துலேருந்து சப்த ரூப ரச கந்த எல்லாம் வருது. ஆகாசத்துலேருந்து இந்த 12 ராசி 7 பாதம் இதெல்லாமும் நம்ம பார்க்குறோம். டெய்லி பஞ்சாங்கம் படிக்கணும், ரொம்ப அவசியம். நமக்கு வைகிரி மட்டும்தான் தெரியும். என்ன பேசணும்னு நினைக்கிறோம். நைட்டில் எந்த வால் போகாத சிதி எப்படி யூஸ் பண்ண முடியும். பேச போகிறோம். இப்போ பேச போகிறோம், நம்ம பேசணும்னு நினைக்கிறோம், பேச போகிறோம். அப்படிங்கும்போது அந்த ஸ்திதி அந்த மூணில் வார்த்தையால் நமக்கு சொல்ல முடியாது. அந்த ஸ்திதியை பற்றி உள்ளுக்குள்ளே இருக்குது, ரெடியாக இருக்குது, அதை நம்ம சொல்ல முடியாது. விச் கேன் ஃபீல். பேச முடியாத ஸ்திதி. சக்கரை திதிப்பாக இருக்குது அப்படிங்கிறோம். அது எப்படி திதிப்பாக இருக்குது, அது நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதுல்ல. அவாவா அனுபவிக்கணும். அனுபூதி. அந்த அனுபூதி பெறது தான் ரசம். சயின்ஸு ஸ்பிரிச்சுவல் இது ரெண்டுத்தையும் பற்றி சொல்கிறது. ஆஸ் அ இந்தியா நமக்கு அதை இந்தியனாக இருக்கிறவா நமக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு நம்ம வேலை தெரியும். எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இது சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பண்ணி நியமத்தை தர்மத்தை தர்மம் ஃபாலோ பண்ணான். ஆனால் ரிஷிலாம் நியமத்தை ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வந்தா. இப்போ நியூட்டன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறோம். புவியீர்ப்பு சக்தி முன்னாடியே இருந்தது. இவர் அந்த லாவெல்லாம் கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறமும் இருக்குது. சாஸ்வதம், சனாதனம், நித்திய நூதனம். இதுதான் நியூட்டன் கண்டுபிடிச்சது. பரா, பசியந்தி, மத்தியமா, வைகிரி இது யூனிவர்சல் ஸ்டேட்டு. ஜாகிரத அவஸ்தையில் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் இருக்குது. 4 ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்லேயும் இருக்குது. ஆனால் அது மாறுதல் தெரியணும். இப்போ மனுஷா கெட்டியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் மனுஷா கெட்டியாக இருப்பாளா? அதாவது அவளோட குணங்கள்லாம் அப்படி இதுவாக இருக்காங்கிறதுக்கு சொல்லுவோம். மைசூர் பாக்கு கெட்டியாக இருக்குன்னா அது சொல்லலாம், அது மைசூர் பாக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு. சில சமயம் நம்ம இதெல்லாம் புரியாமல் பேசுகிறோம். அனுபூதி பெறுறது, அனுபூதி அடையிறது ரசம்.
சாமி பற்றி ஏதாவது சொன்னாக்கா அனுபூதின்னு தான் சொல்லுவோம் அதை. இந்த 3 சிதியும் மேலே இருக்கிற கான்ஷியஸ் அந்த சிதியில எல்லாம் இருக்குது. ஆனால் அது பார்க்க முடியல. ஒரு ஸ்திதி கீழே போகிறது அதான் மிருத்யு ஸ்திதி அப்படிங்கிற. இப்போ வந்து நீ வந்து பரா பசியந்தி மத்தியமா வைகரி அதை பற்றி நம்ம இப்போ சொல்லுவோம். இப்போ வந்து மேட்ச் பாக்ஸு இருக்குது. என்னோட ஹேண்ட்பேக்கில் மேட்ச் பாக்ஸ் இருக்குது. அது மத்தியமா ஸ்திதி. அப்போ அதை எடுத்து உபயோகம் பண்ணுறேனே, அது வைகிரி. முன்ன காலத்துலலாம் இது ரகரகமாக இந்த அக்னியை உபயோகப்படுத்தினா அப்படின்னு சொல்கிறோமே, விஷுவலைஸ் பண்ணுறோமே, அது பசியந்தி. இதுக்கு உபயோகம் பண்ணுறதுக்கு ஒரு வஸ்து, ஒரு பிரின்சிபல் வேணுமே, அதான் பரா அக்னி. இதே இன்னொரு தடவை மறுபடியும் சொல்கிறேன். இந்த பரா பசியந்தி மத்தியமா வைகிரி. செருப்பு, இப்போ நம்ம காலில் செருப்பு போட்டுண்டா அது வைகிரி. எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் போட்டுண்டா மத்தியமா. ரகரகமாக செருப்பு இருக்குது, இதெல்லாம் முன்ன காலத்தில் இப்படி செருப்பு போடனா அப்படி செருப்பு போடனான்னா அதெல்லாம் பசியந்தி. இந்த செருப்பு போட்டுக்கிறதுக்குன்னு ஒரு பிரின்சிபல் வேணுமே, அதுதான் பரா, அது கால். இது மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன். பரா பசியந்தி மத்தியமா வைகிரி. புத்தர் வந்து சொல்கிறார், புத்தர் சந்நியாசம் புத்தத்துவம் பண்ணபோது இதுவரைக்கும் புத்தத்துவம் வந்தவாளுக்கு நமஸ்காரம், இப்போ எனக்கு கிடைச்சது இந்த கிடைச்சதுக்கு காரணமாக இருந்தவா நமஸ்காரம், இனிமேல் வரப்போகிற புத்த இவாளுக்கும் நமஸ்காரம் அப்படிங்கிறா. ஏன் அவளுக்கும் நமஸ்காரங்கிறன்னா இது கண்டினியூட்டி, சக்ரிய கிரமம், இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. மறுபடியும் இப்போ பரா பசியந்தி மத்தியமா வைகிரிக்கு வருவோம். இப்போ வந்து இது இருக்கார், மாஸ்டர் இருக்கார். நம்ம முன்னாடி மாஸ்டர் இருக்கார், ஆர்கே வைகிரி. அவர் வந்து கெமிஸ்ட்ரி லெக்சரர், அது மத்தியமா. போன வருஷம் அங்கே கெமிஸ்ட்ரி பற்றி அதை சொன்னார் இதை சொன்னார் அப்படின்னா அது பசியந்தி. அவர் இருக்கார் அப்படிங்கிறது வந்து அது வந்து பரா, மாஸ்டர் வந்து பரா. வைகிரி மத்தியமா பசியந்தி பரா வந்து. இப்போ வந்து பிரின்சிபல்ஸ் இந்த இன்னொரு தடவை. சுவாசம் வைகிரின்னா என்ன, மத்தியமா சுவாசம் என்ன, பசியந்தி சுவாசம் என்ன, பரா சுவாசம் என்ன. பராசதியில் உள்ள சுவாசத்தை பிடிச்சின்றவா வந்து பரமஹம்சர்னு சொல்கிறான். அம்ச சுவாசத்துக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, நோ டிஃப்ரென்ஸ். பரான்னா எல்லாரும் கேட்குறோம் ஆனால் உபயோகிக்கலை. வந்து மெஹர் பாபா வந்து மத்தியமா, அவர் வந்து மெஹர் பாபா மௌனமாக இருந்தார். ஜெய் குருதேவ். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகி மகி சக குரு கோ பிராமணேபியோ சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.